வணக்கம். தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடுடைய இந்த சட்டசபை கூட்டத்தொடர் இந்த ஆண்டுக்கான ஆளுநர் உரையோட தொடங்கியிருக்கு. ஆளுநர் உரை அப்படின்னா ஒரு அரசினுடைய கொள்கை, செயல் திட்டம் அல்லது முன்பாக நடந்த எல்லா விஷயத்தையும் சேர்த்து பேசுவாங்க. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக ஆளுநர் உரை என்பது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாறிட்டே இருக்கு. போன வருடம் ஆளுநர் அரசு எழுதி கொடுத்த சில விஷயங்களை இக்னோர் பண்ணிட்டு சில விஷயங்களை சொல்லாமலேயே பேசியிருந்தார். இந்த ஆண்டு ஒட்டுமொத்தமாக ஆளுநர் அவர்கள் தன்னுடைய இந்த உரையே பேசாம போயிட்டாரு. இது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா, இது அவை உரிமை மீறல்னு சொல்லி பேசுறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆளுநர் சாதாரண நபர் கிடையாது. காரல் மார்க்ஸை விட அதிகமான பொருளாதார தத்துவங்களை எல்லாம் படித்து அவரையே தவறு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெரிய அறிவாற்றல் பெற்ற ஒரு ஆளுநர். கால்டுவெல்லை விட மொழி ஆராய்ச்சியில் அதிகமாக பல பிஹெச்டிகளை படிச்சிருக்காரு. அப்புறம் தமிழ்நாட்டு அரசியலும் அவருக்கு அதிகமாக தெரியும், இலக்கியம் தெரியும், எல்லாமே தெரியும். அவருக்கு தெரியாதது என்னென்னா அரசியல் அமைப்பு சட்டம்னா என்னென்னு தெரியல, எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. அவர் ஆளுநராக இருக்கிறது அவருக்கு நினைவில்லை. யாரோ ஒருத்தர் அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அவர் தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர்னு அவர் தன்னை தவறாக கருதிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு எடப்பாடி பழனிசாமியோட இடத்து மேலே அவருக்கு ஏன் அவ்வளவு ஆர்வம், அவ்வளவு ஆசைன்னு எனக்கு புரியலை. இல்லை எடப்பாடி தான், இல்லை அண்ணாமலையோட இடமா? இல்லைங்க, அண்ணாமலை எதிர்க்கட்சி தலைவருக்கான அந்தஸ்தோடு இல்லை. அவருக்கு இன்னும் பெரிய அளவில் ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களே தவிர, அதுவும் அதிமுகவின் தோள்களில் ஏறி வெற்றி பெற்றவர்களே தவிர, தனித்தன்மையோட விடுதலை சிறுத்தைக்கு 4 எம்எல்ஏ இருக்கு. நீங்கள் தமிழ்நாட்டினுடைய பிரதான கட்சி திமுக, அதிமுகவுக்கு அடுத்து விடுதலை சிறுத்தைகள்னு யாராவது ஒப்பு கொடுக்குறா? யாராவது பேசுகிறாங்களா அதை பற்றி? மிகப்பெரிய லட்சக்கணக்கான பேர் கூடுகிற மாநாட்டை நடத்தி காட்டுறாங்க. யாராவது பேசுறீங்களா? வெறும் 500 பேர் 300 பேரை வாடகைக்கு கூட்டிகிட்டு போகிற அண்ணாமலை ஊர்வலம் போகிறத என் மண் என் மக்கள்னு தினசரி தொலைக்காட்சி விவாதங்களில் ஏதோ ஒரு பெரிய விவாதமாக மாற்றுகிறவர்கள் யாராவது விடுதலை சிறுத்தைகள் லட்சக்கணக்கில் கூடுறாங்களே, ஏன் அதை பேச மறுக்கிறாங்க? அங்கு பேசப்பட்ட விஷயங்கள் குறித்து ஏன் வாதிக்க மறுக்கிறாங்க? அப்போ திட்டமிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, பல புறக்கணிப்பை நிகழ்த்துறாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள் விரும்பினாலும் விரும்பலைனாலும் எடப்பாடி பழனிசாமி தான். அவருக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவர் தான் பொதுச் செயலாளர். அதில் யாருமே மறுப்பே சொல்ல முடியாது. அப்போ இவர் என்ன செய்யறாருன்னா, தன்னை எதிர்க்கட்சி தலைவர் இப்போ எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு அரசினுடைய சாதனைகளை பற்றி பேச சொன்னா என்ன செய்வார்? ஒப்புக்கொள்வாரா? பேச மாட்டார், புறக்கணிப்பார்ல. எதிர்க்கட்சி தலைவர் மாறு வேடத்தில் ஆளுநராக ஒரு கேரக்டர் பண்ணுறாரு அப்படிங்கிறதா நம்ம அதை புரிஞ்சிக்க முடியுது. அவரால் இதை தாங்க முடியல. தமிழ்நாடு அரசு ஏதாவது ஒரு முதலீட்டை ஈர்த்திருக்கிறது, வெள்ள நிவாரணத்திற்கு முடிந்தவரை உதவி செய்திருக்கிறது, களத்திலே போய் நின்றிருக்கிறார்கள், அரசு எந்திரங்கள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. சென்னை பேரிடரிலே ஒரு 40% வரைக்கும் நீர்நிலைகள் ஆக்கிரமிக்க கட்டிடங்களை தவிர்த்து விட்டு ஒரு 60% உடனடியாக ரெக்கவர் ஆகிருக்கு. படிப்படியாக பல பாதிக்கப்பட்ட இடங்களுக்கான நிவாரணத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். களத்திலே போய் அரசு அதிகாரிகளோ அல்லது அமைச்சர்களோ நேரடியாக பங்கு பெற்றிருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த அரசினுடைய செயல்பாடுகள் என்று ஒப்புக்கொள்வதில் அவருக்கு மிகப்பெரிய தயக்கம் இருக்கிறது. இது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் அதிகபட்சமான ஒரு உச்சபட்சமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேலாகவே தமிழ்தாய் வாழ்த்து பாடி தான் எல்லாமே தொடங்குறோம். தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது ஏன் அவருக்கு கசக்கிறது? ஏன்னா பிரதமர் மோடி திருக்குறளை பேசுகிறாரு, செம்மொழியை பற்றி பேசுகிறாரு, இந்த மொழியை பற்றி பேசாமல் இருக்கிறதே இல்லை என்றெல்லாம் பலவிதமான பொய்களை கட்டவிழ்த்து விடுகிற பாஜகவினுடைய பல பேர் அப்படி பேசுகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏன் தமிழ்தாய் வாழ்த்து கசக்கிறதுங்கிற விஷயத்தை நமக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. தேசிய கீதம் 2 முறை பாடணுங்கிறாங்க. இப்போ சரியாக காது விழுகாதா? ஏன் ஒரு முறை ஒளிபரப்பும் போது கேட்காதா? சரியா தொடங்கும் போது நான் முதலில் தமிழன், அப்புறம் தான் நான் இந்தியன். இதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எங்களுக்கு ஒரு தேசியம் இருக்கிறது. எங்களுக்கு இந்திய தேசியத்துக்கு முந்தைய தேசியமாக எங்களுக்கு தமிழ் தேசியம் இருக்கிறது. நான் அடிப்படையில் தமிழன். என்னுடைய தமிழ், நான் தமிழ் தாயினுடைய புதல்வன். நான் பாரத மாதாவின் புதல்வன் கிடையாது. நான் தமிழ் தாயின் மகன். எனக்கு தமிழ்தாய் வாழ்த்து ஒழித்து தான் என்னுடைய எல்லா அரசு நிகழ்ச்சிகளும் தொடங்க வேண்டும். இந்தியாவிற்குள்ளே நாங்கள் இருக்கிறதுனால தேசிய கீதத்தோடு நாங்கள் நிகழ்ச்சியை முடிப்போம். ஜனகணமனை பாடுறதுனா சபையை கலைக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம ஊரில் இப்போ ஜனகணம் பாடிட்டாங்கப்பா அப்படின்னா முடிஞ்சு வச்சு, நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறதுக்கு இல்லை. அதுக்கு ஒரு காரணமும் இருக்குல்ல. ஒரு இடத்துல ஒன்று கூடி பிரியும் பொழுது தேசப்பற்றோடு வெளியில போங்க அப்படின்றதுக்காக தான் ஜனகணமாக. தேசப்பற்று, ஜாதி பற்று, மதப்பற்று எல்லாமே கற்பிக்கப்பட்ட பற்றுங்க. நமக்கு இருக்க வேண்டியது மனித பற்றுங்க. சக மனிதர்கள், நம்முடைய நிலத்தில் இருக்கிற மனிதர்கள் நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தாங்க உண்மையான பற்று. அது ஒரு கோட்டை கழிச்சு வச்சுக்கிட்டு இவன் உனக்கு எதிரின்னு சொல்றதானங்க. மனிதர்களை நீங்க எல்லை கோடுகளை வகுத்ததன் மூலமாக நேற்று வரைக்கும் பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்தியாவின் ஒரு பகுதி தானே.
ஒரு பிரிவினை நிகழ்ந்ததுனால நம்ம அவங்க எதிரின்னு கட்டமைக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, நம்ம ஊர்லயே என்ன வந்துச்சு, பல்லவருக்கும் சோழருக்கும் சண்டை நடந்துச்சு. எல்லாம் வேற வேற நாடு தானே. இப்போ நம்ம பல்லவ நாட்டில் உட்காந்து சென்னையில் உட்காந்து பேசுகிறோம், இது பல்லவ நாட்டில் இருந்துச்சு. நான் வந்து என்னோட ஊர் வந்து மதுரை பக்கம், நான் பாண்டிய நாட்டுக்காரன், நானே வெளிநாட்டுக்காரன் தானே. இங்க பல்லவ நாட்டுக்காரன் வந்து நீங்க கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, நானே வந்து வெளிநாட்டுக்காரன் தான், நான் பாண்டிய நாட்டுக்காரன். ஒருத்தர் கோயம்புத்தூர்ல இருந்து வர்றாரு, அவர் சேர நாட்டுக்காரரு. நம்ம எல்லாம் ஒரு நாட்டில் எப்போ இருந்தோம்? நம்ம பிரிட்டிஷ்காரன் வந்ததுனால உங்களுக்கு வந்து ஒரு நாடுன்னு சொல்லிட்டீங்க நிர்வாக ரீதியா. அதுக்கு முன்னாடி எங்கே ஒரு நாட்டில் இருந்தோம் நம்ம? அப்போ எல்லா படையெடுப்பு நடந்துச்சுல்ல. இப்போ ஆந்திராக்காரன் படையெடுத்து வந்தது தானே விஜயநகர பேரரசு. மதுரையில் வந்து பாண்டிய சாம்ராஜ்யத்தை அவன் கைப்பற்றி நாயக்கர் மகளை கட்டியிருக்கிறாங்கல்ல. அப்போ பாண்டியர் கட்டின இதையெல்லாம் காணாமங்கிறான்ல, அரண்மனையெல்லாம் காணாங்கிறான்ல, அவன் இடிச்சு விட்டான்ல, இடிச்சுட்டு நாயக்கர் மகளை கட்டியிருக்கான்ல. அப்போ நம்ம வந்து மறுபடியும் போர் எடுத்துகிட்டு போய் ஆந்திராவுக்கு நம்ம பாண்டியர்கள்லாம் ஒன்று திரண்டு நம்ம ஆந்திராவை நோக்கி ஒரு போர் நடத்தணும் அப்படின்னு எவனாவது பேசினான்னு வச்சுக்கோங்க, இந்திய தேசியம் அனுமதிக்குமாத? இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே பாபர் மசூதி இருந்த இடத்துல ராமர் கோயில் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க, அதுக்காக நாங்கள் இடிச்சுட்டு கட்டிட்டோங்கிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து நம்ம ஏற்கனவே விஜயநகர பேரரசு நம்மளை அடிமைப்படுத்தியிருக்கான், நம்ம அங்கே போய் பாண்டிய மன்னனுக்கான அரண்மனையை போய் நம்ம அந்த ஊரில் கட்டிட்டு வந்துடுவோமே அப்படின்னு கிளம்பணும்னு வச்சுக்கோங்க. அரசாங்கம் அனுமதி தருமா? ரெடியாக இருக்கிறான். நாம் தமிழர் கட்சிக்காரெல்லாம் ரெடியாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. எங்கேயும் போக மாட்டாங்க சண்டைக்கு, அவங்கெல்லாம் சும்மா கத்துவாங்களே தவிர. சொல்கிற எடுத்துக்காட்டு. இப்போ யதார்த்தத்தில் இதற்கு இடம் இல்லை. வரலாற்றில் நிகழ்ந்தது தான். எத்தனையோ புத்த விகாரங்களை இடித்து விட்டு அங்கே எத்தனையோ கோயில்களை கட்டியிருக்கான். இப்போ புத்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் பௌத்தர்கள்லாம் போய், ஐயா ஜட்ஜ் ஐயா, இந்த மாதிரி எங்கள் கோயில் இங்கே இருந்துச்சு, காஞ்சிபுரத்தில் இருந்துச்சு, சங்கர மடத்துக்கு கீழே தான் வந்து எங்கள் புத்தரே பிறந்தாரு, தயவு செஞ்சு அந்த கோயிலை கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ திருமுருகன் காந்தி கூட சொல்கிறாரு, ராவணன் பிறந்த இடம் அங்கே தான் இருக்குது, சங்கர மடத்தில் இருக்குங்கிறாரு. சங்கர மடத்தை இடிச்சுட்டு ஒரு ராவணன் கோயில் கட்டி நம்மெல்லாம் ஒரு கும்பாபிஷேகம் குடமுழுக்கெல்லாம் நடத்தி நம்ம குன்றக்குடி அடிகளார் மாதிரி நமக்கான வந்து வழிபாட்டுக்குரியவர்களையெல்லாம் அழைத்து போய் நம்ம ஒரு விழா நடத்து, எல்லா இந்திய தொலைக்காட்சிகள் தேசிய தொலைக்காட்சிகளையும் ஒளிபரப்புறதுக்கு ஒத்துக்குருவாங்களா? நான் கேட்குறேன். அதுவும் உரிமை தானே. ஏன் என்னோட புத்த கோயிலை நீ இடிச்சு விட்ட அப்படிங்கிறது உரிமை தானே. அந்த உரிமை நிலைநாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ இவங்களுக்கு என்ன கசக்குதுன்னா, தமிழ் தாய் வாழ்த்து கசக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு பதிலாக தேசிய கீதத்தை ஏன் நீ 2 முறை பாடலைன்னு கேட்குறாரு. இது எவ்வளவு நாசுக்கான விஷயம் பாருங்க. ஏற்கனவே ஒரு சங்கராச்சாரியர் பண்ணார்ல பலசர, அவர் தமிழ் தாய் வாழ்த்துக்கு அவமதிச்சாரு. நாங்க அப்படி உட்கார்ந்து இருந்தாரு. ஏன்னா அவருக்கு தமிழ் தாயை வந்து அவருக்கு ஆகாது. தமிழ் வந்து நீச பாஷை, சமஸ்கிருதம் தேவ பாஷை. அதனால அவர் தமிழ் தாயை அவமதிக்கிறாரு. தியானத்துல இருந்ததா சொன்னார். அவர் தியானத்துல இருந்ததா சொன்னாரு. அப்பதாங்க தியானத்துல இருப்பாங்க. சும்மா இருக்கும்போது பாத்ரூம்ல இருக்கும்போது கூட தான் நான்லாம் தியானத்துல இருக்கேன். உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம்? நீ ஒத்துக்குறீங்களா? ஒத்துக்கிற மாட்டேங்கிறியா? நான் பாத்ரூம்ல இருக்கும்போது தியானத்துல இருப்பேன். எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறான்னா அப்போ பாத்ரூமில் இருக்க மாட்டானா? பகவான் எல்லா இடத்துலையும் தானே இருக்கான். நான் பக்தனு, எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கான், நான் தியானத்தில் தான் இருப்பேன். அப்போ தேசிய கீதம் பாடும்போது ஏன் தியானம் இருக்கல? என்னோட கேள்வி ரொம்ப எளிமையானது. தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது உனக்கு நீ தியானத்தில் இருந்தில்ல. அதே சங்கராச்சாரியார் தேசிய கீதம் பாடும்போது ஏன் தியானம் கலையுது? அந்த கலைவதற்கு என்ன காரணம்? அதை மட்டும் அவர் விளக்கிட்டாருன்னா நமக்கு ஒன்றும் அவரோட கருத்து முரண்பாடு நமக்கு கிடையாது. அவரோட தியானத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் தேசிய கீதம் பாடும்போது நீங்கள் தியானத்தில் இருந்தீங்கன்னா அதை நாங்கள் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதான் நமக்கு உள்ள மிக முக்கியமான ஒரு கேள்வி. அப்போ தமிழ் தாய் வாழ்த்து பாடாதே என்று சொல்வதற்கு பதிலாக தேசிய கீதம் பாடுன்னு சொல்கிறேன். இது அரசியல் இவ்வளவுதான். இப்போ மளிகை கடையில் என்ன பண்ணுவான்னா, அபசகுணமாக பேசக்கூடாதுன்னு சில பேர் நினைப்பான். பாசிட்டிவாக தான் பேசணும், நெகட்டிவாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். பருப்பு இருக்கா அப்படின்னு கேட்டான்னு வச்சுங்க. இப்போ துவரம் பருப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் துவரம் பருப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது, பாசி பருப்பு இருக்கு. நெய் இருக்கா, நல்லெண்ணெய் இருக்கா, நல்லெண்ணெய் இல்லைன்னு சொல்லக்கூடாது, கடல் எண்ணெய் இருக்கு. சீனி இருக்கா, இல்லை நாட்டு சக்கரை தான் இருக்கு. இது மறைமுகமாக என்ன சொல்ற, இல்லைன்னு தானே சொல்ற. இப்போ இது தெரியாதா எனக்கு மளிகை கடை அண்ணாச்சி பாஷையிலேருந்து நான் கேட்குறேன். இதுலேருந்து ரொம்ப எளிமையான சாதாரண மக்களோட மொழியிலேருந்து நான் கேட்குறேன். தேசிய கீதம் ஏன் 2 தடவை பாடலைன்னா தமிழ் தாய் வாழ்த்தை நீ ஏன் பாடுறேன்னு அர்த்தம். தமிழ்நாட்டில் தமிழ் தாய் வாழ்த்தை பாடாதேன்னு ஒரு ஆளுநர் சொல்றாரு. தமிழ்நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தில் 156 ஏக்கரில் நீ பிரமாதமான மாளிகையை கட்டி உனக்கு வேலையே என்ன? இந்த புரோகிதர் வந்து கல்யாணம் நடத்தி வைக்கிற மாதிரி உனக்கு பதவியேற்பு விழா நடத்தி வைக்கிற ஒன்றை கழிச்சிட்டு ஏதாவது ஒரு வேலை இருக்கா? இல்லை, ஆனால் தமிழ்தாய் வாழ்த்துக்கு எழுந்து நின்னாரு. அவர் நின்று தானே மரியாதை செலுத்தாருங்க. ஏன் பாடுனேன்னு கேட்டாரா கேட்கலையா? கேட்டார் தான். தேசிய கீதம் ஏன் 2 தடவை பாடலைன்னு கேட்குறாருன்னா தமிழ்தாய் வாழ்த்து ஏன் பாடுனேன்னு தான் அர்த்தம். அதுக்கு நேரடி அர்த்தம் அது கிடையாது. நல்லெண்ணெய் இல்லைன்னு சொல்லாமல் கடலெண்ணெய் இருக்குன்னா என்ன அர்த்தம்? நல்லெண்ணெய் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ அவர் திட்டமிட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணிப்போம், பகிரங்கமாக சொல்வதற்கு உங்களுக்கு திராணி இல்லை. நான் ஓப்பனாக சொல்கிறேன், சரியா? இப்போ அரசினுடைய அறிக்கையை படிக்கணும்.
குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு இருக்கு. தமிழ்நாடு அரசினுடைய அறிக்கையில் இருக்கு. குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக பல பேரை அகதிகளாக மாற்றி அகதிகள் முகாமில் ஹிட்லருடைய வதை முகாம்களிலே எப்படி வந்து அந்த இன துவேஷமாக ஒரு திறந்தவெளி சிறைச்சாலைகளை உருவாக்க வேண்டும் என்று ஹிட்லர் திட்டமிட்டானா, அந்த ஹிட்லரினுடைய கோட்பாடுகளின் வழிவந்தவர்கள், அவர் சபாநாயகர் அப்பாவை தெளிவாக சொன்னார், கோட்சே வழிவந்த, சாவர்கர் வழிவந்த, இவ்வளவு பெரிய அயோக்கிய கூட்டத்திலிருந்து வந்த, அதுக்கு அர்த்தம் தான். அவை குறிப்பிலிருந்து நீக்கிட்டாங்க. அதனால நம்ம அவை குறிப்பு அது அவருக்கு தாங்க, சட்டமன்றத்தில் பேசுறாருக்கு தாங்க அவை குறிப்பு. எனக்கு என்ன அவை குறிப்பு? நான் வந்து என்னுடைய கருத்து சுதந்திரத்திலிருந்து நான் பேசுறேன். கோட்சே வந்து ஒரு அயோக்கியன், காந்தியை படுகொலை செய்தவன், அதனுடைய சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய ஆட்கள்ல இருந்து வரக்கூடியவர்கள் இவர்கள். அதான உண்மை. காந்தியை படுகொலை செய்த ஒரு சித்தாந்தம் தான் அந்த உங்க சித்தாந்தம். கோட்சேயோட சித்தாந்தம் என்ன? அந்த நாட்டுக்கு நல்லது செய்யறதா, மக்கள்லாம் ஒற்றுமையா இருக்கணுங்கிறதா, மத நல்லிணக்கத்துக்கானதா அந்த சித்தாந்தம்? சித்தாந்தம் என்ன? படுகொலை தத்துவம். அதாவது கோட்சே வந்து காந்தியை படுகொலை செய்த போது பெரியார் தான் சொல்றாரு, கோட்சே எப்படி அவனுடைய துப்பாக்கியை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டானா அது மாதிரி அவன் தத்துவம் வந்து அதான் முக்கியம். கோட்சே ஒரு கருவி தான், துப்பாக்கி மட்டும் இல்லை. கோட்சே அந்த சித்தாந்தத்தினுடைய கருவி. அந்த சித்தாந்தத்தை அழிக்காம கோட்சே மட்டுமே நம்ம வந்து குற்றவாளின்னு சொல்லக்கூடாது. சித்தாந்தம் அப்படியே தானே இருக்கு. சாவர்கர் யாரு? பிரிட்டிஷ்காரர்களுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து பென்ஷன் வாங்கின ஒரு மகா தியாகி இல்லையா? ஷூ பாலிஷ் போட்டிருக்காரு. வீர் சாவர்கர். ஏங்க, மன்னிப்பு கடிதம் கொடுக்குறவன்லாம் வீரன்னா நம்ம ஊரில் எவ்வளவு வீரங்க இருக்காங்க மொத்தம்? நான் என்ன கேட்குறேன், ஒவ்வொரு நிறுவனத்துலையுமே மன்னிப்பு கடிதம் கொடுத்தவன் ரொம்ப பேர் இருக்கான். அவங்களுக்கு பூரா நீ வீரப்பதக்கத்தை வந்து நீ கொடுத்து அவனுக்கு பூரா வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு பென்ஷன் கொடுத்த மாதிரியே மத்திய அரசாங்கம் ஏற்பாடு பண்ணி ஒரு பென்ஷன் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். மன்னிப்பு தான் வீரம்னா இதை விட என்ன இருக்குது? யார்கிட்ட போய் நீ மன்னிப்பு கேட்குற? நீ மன்னிப்பு வந்து கேட்கலாம், தவறு செய்தவன் மன்னிப்பு கேட்கலாம். யார்கிட்ட? இந்த நாட்டை வந்து ஓம் பாஷையிலே சொல்கிறேன், இந்த நாட்டை ஆக்கிரமித்த அந்நிய படையெடுப்பு உன் கணக்கில் அந்நியர்கள், அவங்கிட்ட போய் சரணடைகிற மன்னிப்பு வாங்குற நீங்கள்லாம் வந்து வீரர்கள்னா, அப்போ போர்க்களத்தில் உயிரை நீத்த தீரர் திப்பு சுல்தான்லாம் யாரு? உங்கள் கணக்கில் யாருவன்? திப்பு சுல்தான் யார்? அந்நியர் அவங்களாம். இந்த மண்ணின் விடுதலைக்காக வந்து களத்திலே மரணித்த முதல் விடுதலை புலி திப்பு சுல்தான். அப்போ திப்பு சுல்தான் யாரு? வீரமங்கை வேலு நாச்சியார் யாரு? எத்தனை மாவீரர்கள் இந்த மண்ணில் இருந்திருக்கான்? மருதநாயகன் யாரு? மருது பாண்டியர்கள் யாரு? புலித்தேவன் யாரு? எத்தனை மாவீரர்கள் வந்து இந்த மண்ணிலிருந்து போராடினா? அப்போ பூரா பிரிட்டிஷ்காரன்ட்ட போய் நீ ஊழியம் பார்த்து சம்பளம் வாங்கி துபாஸ்காரராக இருந்து அங்கே இருந்து வந்த பரம்பரை உங்களுக்கே வந்து இவ்வளவு இருந்தா, இந்த தேசத்துக்காக உயிர் நீத்த தியாகத்தினுடைய பரம்பரையிலிருந்து வந்தவன் திராவிடர்களுக்கு வந்து ஒரு பெரிய வரலாற்று பெருமை இருக்கிறது. நாங்கள் இந்த உலகத்திற்கான ஒற்றுமைக்கான மனிதநேயம் குறித்து இன்றைக்கு சிந்திக்கிறேன். நவீன சிந்தனையில் யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு எவன் சிந்திச்சான்? நீ உலக இலக்கியத்தில் எங்கேயாவது எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? ஐநா மன்றத்தினுடைய முகப்பில் வந்து எழுதி வைக்கக்கூடிய மையமண்டபத்தில் எழுதி வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கவிதை ஒருத்தன் உலக நேயத்திற்கு சிந்திச்சிருக்கிறானே. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நானே பகவத்கீதையில் சொல்லியிருக்கா? பிறப்புனால யாரையும் வந்து பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு பகவத்கீதையில் சொல்லியிருக்கா? எங்காவது மத நூல்கள் சொல்லியிருக்கா? புனித நூல்கள் சொல்லியிருக்கா? திருவள்ளுவர் தானே சொல்லியிருக்கான். அந்த திருவள்ளுவரை பேசுவதற்கு வந்து உங்களுக்கு யோக்கியதை இருக்கா? நீங்க என்ன சொல்றீங்க? குடியுரிமை திருத்த சட்டம் வந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆமாங்க, தமிழ்நாடு அரசு. நீங்க சொல்றது வந்து இந்த சிஏஏ சட்டம் இருந்ததால அவர் படிக்கலன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 3 பொய்கள் வந்து திமுக அதுக்குள்ள வச்சிருந்தது. அதனாலதான் ஆளுநர் அவர்கள் படிக்கல. முதல் பொய் வந்து இந்த முதலீட்டாளர் மாநாடுல வந்து தமிழ்நாடு பெற்ற இந்தியாவிலே அதிகமான முதலீடுகள் பெற்ற ஒரு மாநிலமா அறிவிக்கப்பட்டது. அதாவது 6.6 லட்சம் கோடி பெற்றதாக. ஆனா அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசம் 33 லட்சம் கோடியும், குஜராத் 26 லட்சம் கோடியும், கர்நாடகா 10 லட்சம் கோடியும் முதலீடு பெற்றிருக்கு. நீங்க வெறும் 6.6 லட்சம் கோடி தான் பெற்றிருக்கீங்க. இப்போ இந்த மாதிரியான பொய்யான ஒரு தகவலை எப்படி ஆளுநர் படிப்பான்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதுங்க, ஆளுநர் வாசிக்காத உரைக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. ஆளுநர் வாசித்தாராமோ இல்ல? அதை வாசிக்க 48 மணி நேரத்துக்கு முன்பே ஆளுநருக்கு இந்த அரசினுடைய அறிக்கை முறைப்படி தெரிவிக்கப்பட்டது. அதான் மரபு. அவர் ஒப்புதல் கொடுத்தா தான் வாசிக்க முடியும். அப்ப அவருக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே வாசிச்சு காமிக்கிற, அவருக்கு வாசிக்க தெரியுமா தெரியாதான் நமக்கு தெரியல. 48 மணி நேரத்துக்கு கொடுத்தாச்சு. அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர், அவருக்கு படிக்க தெரியும் நான் நினைக்கிறேன். இன்னும் அவர் படித்து பார்த்துருக்கணும். முரண்பாடு இருந்தால் மாற்று கருத்து சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையின் அடிப்படையில் திருத்தம் செய்வதற்கு அவர் கோரியிருக்கணும். எதுவுமே சொல்லலை. நேராக வந்தார். வந்துட்டு என்ன சொல்கிறாரு, வந்து தேசிய கீதம் பாடலை, இது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லி தேசிய கீதம் பாடுறதுக்கு சற்று முன்னு கரெக்டாக
தேசிய கீதத்தை அவமதிக்கும் விதமாக எதிர்த்து போயிட்டார். அப்பாவு சொல்றாரு ஜனகணமன பாட போறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அப்படி சொன்ன முன்னாடி எதிர்த்து போறாருன்னா என்ன அர்த்தம்? தேசிய கீதத்தையும் தானே புறக்கணிக்கிறாரு. சட்டசபை மட்டும் அவர் புறக்கணிச்சாரு. தேசிய கீதம் பாட போறோம்னு அறிவிச்ச முன்னாடி அவர் எந்திரிச்சு போறாருன்னா தேசிய கீதத்தையும் அவர் புறக்கணிக்கிறாருங்க. சட்டமன்றத்தை புறக்கணிக்கிறாரு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம். இது வந்து சாதாரண சட்டமன்றம் கிடையாது. ஆளுநர் ரவி வேணும்னு யாராவது நம்ம ஓட்டு போட்டோமா? நீ அப்போ எங்கே இருந்த? நாங்கள் எலெக்ஷன் நடக்கும்போது, மாநில தேர்தல் நடக்கும்போது நம்ம என்ன ஓட்டு போட்டோம்? நம்ம எடப்பாடி பழனிசாமி வேணான்னு ஓட்டு போட்டோம், முக ஸ்டாலின் வேணும்னு ஓட்டு போட்டோம். இவ்வளோதானே. திமுக வேணும், அதிமுக வேணும்னு ஓட்டு போட்டோம். இவ்வளோதானே. யார் ஆளுநராக வரணும்னு ஆப்ஷன் இருக்கா? ஜனாதிபதிக்கு கூட ஒரு தேர்தல் இருக்கு. எம்எல்ஏக்கெல்லாம் ஓட்டு போடுறாங்க. இவர் நியமிக்கப்பட்டவர் தானே. நியமிக்கப்பட்ட இவருக்கு இந்த நாட்டினுடைய என்ன அடிப்படை விஷயங்கள் இவருக்கு தெரியும்? என்ன நாட்டினுடைய எந்த வரலாறு இவருக்கு தெரியும்? என்ன தெரியும் இவருக்கு? இவர் பேசுகிற பொய்களை விட அதிகமான பொய்களை வந்து அண்ணாமலை பேசுவார். அவங்களுக்குள்ள போட்டி நடக்குது. அண்ணாமலைக்கும் ஆர்.என். ரவிக்கும் ஒரு போட்டி நடக்குது. அதிகமாக யார் பொய் சொல்கிறது அப்படிங்கிற போட்டி நடக்குது. அதனால அண்ணாமலை பேசுவது பூராமே என்னன்னா, நான் என்ன கேட்குறேன், உத்தரப்பிரதேசத்தில் அதை செஞ்சாங்க, அங்கே மத்திய பிரதேசத்தில் செஞ்சாங்கன்னு சொல்லல, தமிழ்நாட்டுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம் சொல்லலாமா வேணாமா? தமிழ்நாடு அரசு என்ன செய்ய பொய்யான தகவல் இருக்குன்னு சொல்றாரு அண்ணாமலை. இதெல்லாம் பொய்யான தகவல்ன்றாரு. அவங்க இந்த அரசை குறை சொல்ல வேண்டும் என்பதை தவிர்த்துட்டு இந்த அரசு செய்த பட்டியலை வாசிப்பதில் உனக்கு உத்தரப்பிரதேசெல்லாம் விடுங்க, எத்தனை முதலீடு வந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம வந்து, ஏன்னா அவங்க எப்பொழுதுமே பொய்யான தகவல்களை சொல்லி பழக்கப்பட்டவங்க. உண்மைக்கு மாறான தகவல்கள் மட்டும்தான் அவங்களுடைய அறிக்கை. திடீர்னு வடநாட்டுக்காரங்களையெல்லாம் அடிக்கிறாங்க இந்த ஊர்லன்னு சொல்லி வதந்தியை பரப்பினவங்க இவங்களுக்கும் பொய்யும் ரொம்ப பெரிய தொடர்பு. அதனால பாஜக காரர்கள் தமிழ்நாட்டு நலன்கள் குறித்து தமிழ்நாடு அரசு கொடுத்த அறிக்கையை வாசிப்பதற்கு எந்த இடத்துல வலிக்குதுங்கிறத நம்ம கேள்வி. ஏன் அதை வந்து மறுக்கிறார் அவர்? இப்போ ஆளுநர் அவர்கள் பண்ணது உரிமை மீறல் அப்படின்னு வந்து காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுது. இப்போ ஆளுநர் அவர்கள் ஒரு தவறு செய்தார் அப்படின்றதுக்காக திரு அப்பாவு அவர்களும் அங்க இருக்கிற அந்த வரம்புக்கு மீறி பேசினார்ன்ற வார்த்தையும் வெளியில வந்து பேசப்படுது. குறிப்பா இந்த கோட்சே அவர்கள், சாவர்கர் அவர்களை பத்தி பேசினது, ஒன்றிய அரசு கிட்ட 50,000 கோடி சொன்னார். இது எல்லாமே ஒரு அவையில ஆளுநர் கோட்சே வழி வரவில்லை, சாவர்கர் வழியை பின்பற்றவில்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்வாரா? அண்ணாமலை சொல்வாரா எங்களுடைய கோட்பாட்டுக்கு நாங்கள் முன்னோடியாக கோட்சேவை கருதவில்லை, சாவர்கரை கருதவில்லை, இரண்டு பேரும் எங்களுடைய தத்துவத்திற்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, பாபர் மசூதி இடிச்ச கட்சி பாஜக கிடையாது அப்படின்னு சொல்லுவார் அவரு? காந்தியை கொலை செஞ்சது எப்படி? கோட்சே கொலை செஞ்சாரா இல்லை காந்தி தற்கொலை பண்ணிட்டாரா? என்ன நான் என்ன கேட்கிறேன், கோட்சேங்கிறது உண்மை தானே? அதனால புராண கதையாது இல்ல. இது அந்த இடத்துல பேச வேண்டியது இருக்கா அப்படின்னு எந்த இடத்துல பேசுவாங்க? அதை எந்த இடத்துல பேசவையில இதை பேசணுமா? நீங்க திராவிடம் தப்புன்னு நீங்க பேசலாமா? அப்ப ஆளுநரா இருக்கிறவர் போய் அரசியல்வாதி மாதிரி நீங்க திராவிடம் தப்புன்னு நீங்க எப்படி பேசலாம்? இல்ல அருகதை இருக்காமல்ல. ஆளுநர் வெளில தானே பேசுறாரு. எந்த வெளில பேசுறாரு? சட்டசபையில் ஆளுநர் பேசுறாரா? இல்லங்க, சட்டசபையில பேசுறாரா இல்லையாங்கிறது அல்ல, பல இடங்கள்ல அவர் பேசுறாரா இல்லையா? ஆளுநர் அரசியல் தலைவரா? அரசியல் சாசனத்தை பின்பற்ற வேண்டியவரா? அரசியல் கட்சியின் பிரதிநிதியா? ரெண்டு தான் நம்ம கேள்வி. மிக எளிய கேள்வி. அவர் அரசியல் சாசனத்தின்படி நடந்து கொள்ள வேண்டுமா? ஒரு அரசியல் கட்சியின் பிரச்சாரகரா அவர் என்ன செய்யறாரு? நம்ம ஊரை ஆன்லைன் ரம்மியை ஒழிக்கணும்னு சொல்றோம். ஆன்லைன் ரம்மியுடைய ஓனர்களை பூரா கூட்டிட்டு வந்து கும்மாளம் போடுறாரு. சரியா? அடுத்து என்ன செய்யறாரு? நீட் தேர்வு வந்து சாமானிய மக்களை பாதிக்குது, 3 லட்ச ரூபா கட்டினாதான் கோச்சிங் சென்டர் போனாதான் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவனுடைய வாழ்க்கையை பறிக்குது, ஏழை எளிய மக்கள் மருத்துவராகும் கனவை தீ வச்சு கொளுத்துது, அனிதாவை தற்கொலைக்கு தூண்டுது, பல அனிதாக்களை வந்து உயிரை காவு கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர் என்ன செய்கிறாரு? கோச்சிங் சென்டர்களுடைய எல்லா ஆட்களையும் ஓனர்களையும் கூட்டிகிட்டு வந்து அவர்களோட ஒரு குதூகலமான மீட்டிங் நடத்துகிறார். இதெல்லாம் இது மக்கள் விரோதமா இல்லையா? நான் என்ன கேட்குறேன், சாமானிய மக்களினுடைய கல்வி உரிமையை பறிக்கக்கூடிய நீட்டை கூடாதுன்னு ஒரு தமிழ்நாடு அரசு சொல்லுது. நீ அதற்கு நேர் எதிரான ஒரு கூட்டத்தை வந்து நீங்க வந்து ஆளுநர் மாளிகையிலே கூட்டுறீங்களே, அப்ப நீங்க அரசியலுடைய அந்த மரபை பின்பற்றக்கூடியவரா? நீங்க என்ன சொன்னீங்க? விடுதலை போராட்ட வீரர்களை இந்த மாநிலம் வந்து கௌரவிக்கல அப்படின்னு சொன்னீங்க. அப்படி நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அது உங்க கண்ணாடியை பார்த்து நீங்களா பேசிக்கிட்டீங்களான்னு தெரியல. நீங்க என்ன அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சங்கரையாவுக்கு டாக்டர் பட்டம் வழங்கணும்னு மதுரை பல்கலைக்கழகம் செனட் தீர்மானம் போட்டிருக்கு. அதை நீ என்ன பண்ணீங்க? சங்கரையா சாகிற வரைக்கும் என்னன்னு பேசலை. இப்போ சங்கரையா விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிட்டது உண்மையாக பொய்யா? இப்போ சாவர்கர் தான் கலந்துக்கிட்டாரா? சங்கரையா மிகப்பெரிய மாவீரன், மிகப்பெரிய களத்தில் போராளி, தடை செய்யப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியில் அவர் வந்து தலைமறைவு போராட்டங்கள்லாம் இருந்து போராடி வந்தவர். அவர் அவ்வளோ பெரிய வீரத்தை நாங்கள் கண்ணு முன்னாடி வந்து நம்ம சொல்லும் போது புறக்கணிச்சுட்டு விடுதலை போராட்ட வீரர்களை வந்து இவங்க புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்கிறது. அப்போ பொய்யை வந்து முழுக்க பரப்புறது, பொய் பிரச்சாரம் செய்வது எல்லாமே யார்? பொய்யை பற்றி பேசுகிறதுக்கு அண்ணாமலைக்கு அருகதை இருக்கா?
அண்ணாமலை பேசுகிற அத்தனையுமே பொய்ங்கிறது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. இல்ல ஒரு ஆளுநர் உரையை புறக்கணிக்கிறதுக்கு அண்ணாமலைக்கு உரிமை இருக்குல்ல, அதுல இருக்கிற நான் என்ன தவறு கேட்குறேன், ஆளுநரை வந்து ஆதரித்து பேச வேண்டிய அவசியம் அண்ணாமலைக்கு ஏன் இருக்கு? அவர் அரசியல் சாசனப்படி தானே ஆளுநர் இருக்காரு. அப்போ அவர் பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவராக அண்ணாமலை கருதுறாரா? நான் என்ன சொல்றேன், இப்போ அத்வானி குறித்து நம்ம ஒரு கருத்து சொல்றோம், அதுக்கு மாற்று கருத்தை வந்து அவர் சொல்லலாம். அவர் கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர். மோடி குறித்து நம்ம ஒரு விமர்சனம் வைக்கிறோம், மத்திய அரசாங்கம் குறித்து விமர்சனம் வைக்கிறோம். அப்போ அண்ணாமலை வந்து ஒரு மாற்று கருத்து வைக்கலாம். ஆளுநர் குறித்து ஏன் இவர்கள் வந்து வக்காலத்து வாங்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ ஆளுநராக இல்லை என்பதற்கு சாட்சியே அண்ணாமலை அறிக்கை தானே. ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் வந்து அவருக்கு சாதகமாக எதுக்கு முட்டு கொடுக்கணும்? நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, நீங்கள் சட்டசபையிலே கிடையாது, நடக்கும்போது நீங்கள் இருந்தீங்களா? அந்த அறிக்கைக்கு உங்களுக்கு ஏதாவது நேரடி தொடர்பு உண்டா? எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து சட்டசபையில் கிடையாது. அப்போ உங்களுக்கு என்ன நோக்கம்? இப்போ பாஜகவினுடைய ஒரு பிரதிநிதியாகத்தான் ஆளுநர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு அண்ணாமலையின் அறிக்கை சாட்சியமாக இருக்கு. அப்போ ஆளுநர் அரசியல் செய்கிறார். ஆளுநர் அரசியல் சாசனத்தையும் அதனுடைய சட்டமன்றத்தினுடைய மரபையும் பின்பற்றவில்லை. அதனால ஆளுநர் வந்து சட்டசபையை விட்டு வெளியேறுவதல்ல, இந்த மாநிலத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்பதுதான் உண்மையான தீர்வு இதற்கு. அதனால அதாவது மானமுள்ள 1000 பேருடன் போராடலாம், மானமற்ற ஒருவனோடு போராடவே முடியாதுனாரு தந்தை பெரியார். இவ்வளவு மானங்கெட்டவர்களாக பாஜகக்காரர்கள் இருக்கக்கூடாது. அவர்கள் மானத்தோடு வெளியேறணும். இந்த மாநிலம் வந்து உங்களை புறக்கணிக்குது, உங்கள் சட்டமன்றம் உங்களை புறக்கணிக்குது நீங்கள் நினைக்கிறீல்ல, உங்களுக்கு மரியாதை இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீல்ல, ஏன் சட்டமன்றத்தை விட்டு வெளியேறீங்க? நான் இந்த மாநிலத்தை விட்டு வெளியேறுங்கிறேன். நான் வெளியேறினா உங்களுக்கு மானம் இருப்பதாக அர்த்தம், இல்லைன்னா நீங்கள் மானங்கெட்டவர்கள் தான் அர்த்தம். நீங்கள் வெளியேறுங்க, இந்த மாநிலத்தை விட்டு வெளியேறுங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை அவமதிக்கக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு என்ன சட்டசபையில் வேலை? அப்போ தெலுங்கானாவில் வந்து ஆளுநரையே அழைக்காமல் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் வந்து சட்டசபை முன்னாள் முதலமைச்சர் கூட்டினாங்க இல்லையா? இந்த மரபைத்தான் இனி தமிழ்நாடு பின்பற்ற வேண்டும். இவரை அழைப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அதைத்தான் பின்பற்ற வேண்டும், அவ்வளவுதான். அதனால இவரை அழைப்பது வந்து இனிமே வந்து அதுதான் மரபு மீறிய செயலாக நான் பார்க்குறேன். இவரை அழைப்பது மரபு கிடையாது இனிமே. ஏனென்றால் அவருக்கு எதுவுமே தெரியலையே. இந்த மொழியின் சிறப்பு தெரியலை, இந்த மண்ணினுடைய இது தெரியலை, இங்கே இருக்குது மத நல்லிணக்கம் இருக்குது, இந்த மண்ணில் வந்து எல்லாருமே சகோதரத்துவமாக வாழ்கிறான், அமைதி பூங்காவாக இருக்குது தமிழ்நாடு. இங்கே ஏதாவது ஒரு குழப்பம் விளையாதா? ஏதாவது ஒரு சிண்டு முடிய முடியாதா? ஏதாவது ஒரு வன்முறை நிகழாதா என்று பிணத்தை வந்து வட்டமிடுகிற கழுகுகளை போல பாஜகக்காரர்கள் இங்கு பிணம் விடுவதற்காக காத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு இங்கே வேலை கிடையாது. நீங்கள் மரியாதையாக நோட்டாவோடு போராடி கொண்டு உங்கள் அரசியல் வாழ்க்கையை முடித்துக் கொள்வது. இந்த சட்டமன்றத்தில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் யாருங்கிறது மக்கள் உங்களுக்கு அதுக்கான பதிலை கொடுப்பான். ஏன்னா வெள்ளத்தில் கழுத்து வரைக்கும் நீந்தினவனுக்கு பேரிடர் நிதி தர முடியாதுன்னு சொல்லலை, பேரிடரே கிடையாதுன்ட்டீங்க. அப்போ அவன்லாம் என்ன நீச்சல் குளத்தில் விளையாண்டானவன்லாம் தென் மாவட்டத்தில் இருக்கவன்லாம். அப்போ இங்கே சென்னை பேரிடரே நிதி தர முடியாதுங்கிறீங்க, நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினாக வச்சுருக்கோங்கிறீங்க. இது என்னைக்காவது நீங்கள் கண்டுச்சிருக்கிறா? மாநில உரிமை சார்ந்து, மாநில நலன்கள் சார்ந்து எப்பொழுதாவது நீங்கள் ஒன்றிய அரசிடம் வாதாடி ஏதாவது அண்ணாமலை பெற்று வந்திருக்கிறாரா? நீங்கள் வர எல்லாமே வரம்பு மீறி பேசுவதை பற்றி அண்ணாமலை பேசலாமா? ஒரு பத்திரிகையாளரை வந்து பேசும்போது கூட என்ன வரைமுறையில் பேசணுங்கிற அடிப்படை நாகரிகம் இல்லாதவர் தானே. போலீஸ் லாங்குவேஜில் தானே இன்னும் நீங்கள் பேசிட்டீங்க. நீங்கள் கட்சி தலைவர் மாதிரி ஜனநாயகவாதி மாதிரியே பேசுகிறீங்க. ஒவ்வொரு கட்சி தலைவரும் எப்படி பத்திரிகையாளர்கள் அணுகுறாங்க, நீங்கள் எப்படி அணுகுறீங்க? உங்களுக்கு மாற்று கருத்தையும் உங்களால் ஜீரணிக்க முடியல. உங்களால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உதயநிதி ஸ்டாலின் ஒருத்தர் பேட்டி எடுத்தாருன்னா உங்களையும் தான் அவர் பேட்டி எடுப்பார், எடுத்திருக்காரு, பலமுறை எடுத்திருக்காரு. ஆனால் நீங்கள் என்ன பேசுனீங்க? ஆபாசமான சொற்களை பயன்படுத்துறீங்கல்ல. அப்போ உங்களுக்கு ஜனநாயக மரபுனா என்னன்னு தெரியலையே, அரசியல்னா என்னன்னு தெரியலையே, எப்படி மக்களை அணுகணும்னு தெரியலையே. அதனால் மக்கள் உங்களை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்துல வச்சுருக்காங்க. உங்கள் சனாதன கோட்பாடு படி நீங்கள் சனாதன கோட்பாடை நம்ம ஏற்கலை, ஜனநாயக கோட்பாடு படி உங்களுக்கு எந்த இடமோ அந்த இடத்துல வச்சுருக்காங்க, அவ்வளோதான். மிக ஆழமான கருத்துக்களை முன்வைத்தீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி.